வணக்கம். காரசாரம் நிகழ்ச்சி வாரம் வாரம் ஒரு சமூக கருத்துள்ள தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை வைத்து விவாதம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. சுமார் 80 வாரங்களுக்கு மேலாக இந்த காரசாரம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. உடல் தானத்தை பற்றிய விழிப்புணர்வு, அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே ஒரு 100-150 பேர் நாங்கள் எங்கள் உடம்பு எங்கே கொடுக்கணும் அதை பற்றி சொல்லுங்கன்னு. ஆக இந்த நிகழ்ச்சி என்பது வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் சமூகத்தினுடைய பழுதுகளை நீக்குவதாகவும் சமுதாயத்திற்கு உதவி செய்யும் வகையிலே நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கும் ஒரு பயனுள்ள தலைப்பு, நவீன கல்வி வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகிறதா இல்லையா. ஒரு காலகட்டத்தில் 1980கள்லாம் கவிதை எழுதினாங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை இடித்து விட்டு அதை கட்டுகின்ற வேலையாவது எங்களுக்கு தாங்கன்னு ஒருத்தன் எழுதினான். இன்னொருத்தன் எழுதினான், வேலை காலி இல்லை என்று அந்த போர்டை எழுதுகிற வேலையாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி வர ஆடு பார்த்தீங்கன்னா அவன் அப்படி இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வரான், ஒரு ஐடி கம்பெனி அப்படியே காரில் தூக்கி அவனை போட்டு வேலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மாறிவிட்டது. ஆனால் மாறினாலும் இது வாழ்க்கையை அவனுக்கு வாழ்க்கைக்கான கல்வியாக இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. இப்போ வகுப்பில் போயிட்டு பார்த்தோம்னா ஆசிரியர் பையனை போட்டு அடிக்கிறதுக்கு போறாரு. உடனே பையன் சொல்றான், சார் நிறுத்துங்க சார், 25,000 ரூபாய் கொடுத்து நான் சேர்றதுக்காக இந்த ஸ்கூல்ல வந்திருக்கேன், நீங்க என்ன அடிக்கிறீங்க. உடனே ஆசிரியர் சொல்லுவார், டேய் நான் 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு அடிக்கிறதுக்கு ரைட் இருக்காங்க. ஆகவே இந்த வேலை வாய்ப்பு என்பது காசை கொடுத்து வாங்காமல் திறமையை வைத்து இருப்பதாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன் இந்த தலைப்பை எடுத்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்க்கைக்கான கல்வியாக கல்வி இருக்கிறதா, இது கல்விக்கான கல்வியா அல்லது வாழ்க்கைக்கான கல்வியா, இந்த கல்வி வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறதா என்பதற்காக தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நவீன கல்வி முறையால் வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளது. புதிய கல்வி முறையில் அதிகம் பேர் வேலை வாய்ப்பை பெற முடிகிறது. புதிய நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்ப சாதனங்களை இயக்கும் திறன் மற்றும் சுயமதிப்பு திறன் வளர்க்கும் பயிற்சி அதிகரித்திருக்கிறது. பல நாடுகளில் சென்று வேலை வாய்ப்பு பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது. பலருடன் இணைந்து செல்லும் ஒருங்கிணைப்பு மனப்பக்குவம் வளர்கிறது என்று ஒரு சாரரும் குறைந்துள்ளது. பெருமளவில் பணம் செலவிடப்பட்டும் வேலை பெற முடியவில்லை. கிராமப்புற மக்கள் இந்த கல்வியை அதிகம் பெற முடிவதில்லை. பெற்றோர்களுக்கு அலைச்சலும் மனக்குறையும் ஏற்படுகிறது. அதிகாரம் பணபலம் உள்ளவர்கள் மட்டுமே வேலை மற்றும் கல்வியை பெற முடியும். வெளிநாட்டு வேலை மோகத்தால் அதிகமான பண விரயம், ஏமாற்றம் ஏற்படுகிறது என்று மற்றொரு சாரரும் விவாதிக்கிறார்கள். காரசாரமாக நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். ஒருவர் திரு பா. சுரேஷ்குமார் அவர்கள். உற்சாகமாக உங்களுக்கு கரங்களித்தார். திருச்சி வேலைவாய்ப்பு அலுவலகத்தினுடைய உதவி துணை மண்டல அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்போ ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் இதே போன்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கின்றார். தமிழகத்தினுடைய அதிகமான பிரதிகளை விற்கும் நாளிதழ் ஒன்று வார இதழை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதில் வாருங்கள் வழிகாட்டுவோம் என்கின்ற ஒரு தொடரை எழுதி கொண்டு வருகின்றார். அது முழுக்க இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை தருகின்ற ஒரு தொடராகும். அது படிச்சுட்டு நிறைய பேர் பயனடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தலைப்பை நாங்கள் எடுத்துகின்ற போதே இது போன்ற ஒரு ஆளை அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து வந்ததை என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிகின்றதுக்காக அவரை அழைத்தோம். அவரும் திருச்சியிலிருந்து நமக்காக வந்திருக்கின்றார். இன்னொரு முறை உற்சாகமாக உங்களுக்கு தரங்க. நம்முடைய சுரேஷ்குமார் சார் அவர்கள், அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே நீங்க பணிபுரிந்ததுனால இது வேலைவாய்ப்பை தருகிறது அப்படின்னு நீங்க என்ன வச்சு வாதிடுறீங்க, சொல்லுங்க. முதல்ல கல்வி என்பதற்குள்ள வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கல்வி என்பது ஒட்டுமொத்தமாக உலகு தழுவிய கருத்துக்களையும் அந்த அடிப்படை கல்வி அப்படின்றத கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கல்வி என்பது. அதுக்குள்ள ஒரு பட்டத்துக்குள்ள சுரண்டி பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்றது அதனுடைய விசாலமான விஷயத்தை குறிக்கி பார்க்கறதுன்றது. அப்ப இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சூழலுமே டெய்லர் மேட் கிடையாது. நோ டூ சிச்சுவேஷன் இஸ் டெய்லர் மேட். ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு தயார் நிலை என்பது யாருக்கு வேணும்னாக்கா அந்த புருஷார்த்தம் என்பது ஒவ்வொரு இளைஞனுக்கும் தான் வேண்டும். அப்ப கல்வி வாழ்க்கை என்பது ஒரு டைனமிக்கா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலபஸை வச்சு ஒரு பாடத்தை கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணா கூட அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப தைரியம் என்பது பாத்தீங்கன்னா அது எந்த கடையில் வாங்க முடியும், சிலபஸா நடத்த முடியாது. இன்னொன்று பாத்தீங்கன்னா வேலை என்பது ஒரு வெல்டர் வேலை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியர் வேலையும் ஒரு IAS வேலையும். ஆனா நம்ம IAS படித்திருக்க ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கு, அறிவு இருக்கு,
போட்டித் தேர்வு எழுதி வர்றாங்க, அவங்க சாதனை பண்றாங்க. அப்ப வந்து அந்த பதவிக்கான மதிப்பு அவங்களுக்கு இருந்தா கூட தனி மனிதனாக பொது வாழ்க்கையில பாக்குறப்ப சாதாரண வேலை பார்க்கிறவங்களை வந்து சாதாரணமா மதிக்கக்கூடிய மாதிரி ஒரு மதிப்பீடு வந்து உலகத்தில் இருக்கிறதுனால சில வேலைகளுக்கு வந்து அதிகமான பேர் தேடுறதும், சில வேலைகளை வந்து அது மாதிரி எல்லாம் பல நாடுகள் அப்படி கிடையாது. ஒரு வெல்டரும் சரி, ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்களும் சரி வந்துட்டு அது வந்து அவங்களுடைய அறிவுக்கும் அவங்க திறமைக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்பது அந்த வேலை தளத்துல மாத்திரம் தான். வேலையை விட்டு சமூகத்துக்கு வெளியே வந்தாங்கன்னாக்கா அப்ப அந்த மன நெருக்கடி என்பது பல பேருக்கு அங்க இருக்கிறது இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சம்பளம் நிறைய வாங்கினாலும் இந்த வேலையும் அந்த வேலையும் வந்து ஈக்குவல் இல்லைன்னு சொல்லி பார்க்கக்கூடிய சமூக பார்வை வந்து பல இளைஞர்களை வந்து ஒரு பக்கமே திருப்புது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஏற்கனவே நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை வந்து வெளிப்படுத்துற ஒரு கருவிதான் கல்வி. இப்பெல்லாம் என்ன பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பாடத்தை விட அவங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான அந்த வேலை சம்பந்தமான தன்முனைப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கும் பாடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப பாடத்துக்கே அவனால வந்து பாடத்தை நடத்தக்கூடாதுனாக்கா பாடத்தை நடத்தணும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அது அந்த பாடங்களை புரிந்து கொண்டது என்பது மெச்சூரேஷன் என்பது வாழ்க்கை தழுவியதை பார்த்துக்கிட்டு அதை தாண்டி போகிறதுக்கான சில திறமைகள் இருக்கு பாருங்க. அதை வந்து எந்த பல்கலைக்கழகமோ எந்த இதுமே ஒரு முயற்சி எடுத்துட்டு இருந்தா கூட இப்ப எனக்கு தெரிஞ்ச யூஜிசில பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வந்து ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இருக்கு. இப்போ ஒரு காலேஜ் இருக்குனாக்க அந்த காலேஜ்ல வந்து ஒரு 10 இதை கொடுத்துருப்பாங்க. அவங்க நீங்க பேரலா கிரெடிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கிரெடிட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி படிக்கிறீங்களா, கார்டனிங், ஃபிஷிங், இந்த மாதிரி வந்து அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை விவசாயிகளுடைய மகன்கள் பாத்தீங்கன்னாக்கா அப்பா வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு துணியை கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா பையன் படிச்சதுக்கு பின்னால என்ன ஆயிருதுனாக்கா படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான் அந்த காலத்துல சொல்றது உண்மையிலேயே படிச்சவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய மனோபாவம் தான் தப்பு. வீட்டுல போய் வயல்ல வந்து வேலை பார்க்கறது, அப்பாவுக்கு உதவி பண்றது, எனக்கு தகுதி இருக்கிறப்ப நான் அமெரிக்கால போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் இல்லாம வந்துட்டு அந்த நாடு மண்ணு அந்த ஒவ்வொன்றையும் வந்து அவங்க ஒரு போலித்தனமான ஒரு எண்ணம் என்பது பரவலாக அதுக்கு வந்து எல்லாரும் ஒரு பொதுவாக நம்ம காரணம் சொல்றப்ப என்ன சொல்லுவோம், இந்த கல்வி வந்து அதை கொடுக்கல. இப்ப அம்மா நான் எப்படி நான் பேரண்ட்ஸை சொல்றேனோ எப்படி எல்லாத்தையுமே எல்லாருமே கொடுத்துட முடியாது. வாழ்க்கையை உற்று பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு நாட்டை மதிக்கிறது என்பது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான். இப்ப ஜப்பான் இருக்குனாக்கா அங்க பேரிடர்லாம் இருந்துச்சுனாக்கா இப்ப வந்து உடனே வந்து அட்டாமிக் இது அந்த லீக்கேஜ் எல்லாம் ஆச்சுனாக்கா அங்க அறிவு தான் போய் வந்து அதெல்லாம் தடை பண்ணி அதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கு. அப்ப மனித மூலதனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மனித மூலதனத்தை வந்து வெளியிருந்து ஒருத்தர் வந்து ஆற்றுப்படுத்துறது என்கரேஜ் பண்றது அப்படின்னே சொல்லக்கூடிய மாதிரி இல்லாம ஒவ்வொரு இளைஞனும் வந்து லுக் வித்தின் உள்ள பாரு அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ஸ்கூல்ல சொல்லணும், காலேஜ்ல சொல்லணும், சமூகத்துல சொல்லணும். வேலை கிடைக்கல அப்படின்னா இப்ப வந்து நிறைய இடங்கள் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் வந்து வேலை வாய்ப்புகளுக்கான போர்டு போட்டு தான் வச்சிருக்காங்க. இதே மாதிரி எவ்வது உறைவது உலகு அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து உலகம் வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து அந்த இளைஞன் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கருவியாக இருக்கலாம். கல்வி வந்து ஒரு கருவியாக இருக்கலாம், பெற்றோர் ஒரு கருவியாக இருக்கலாம், சமூகம் ஒரு கருவியாக இருக்கலாம். கர்த்தாவாக இருக்கிறது யாருன்னாக்கா அந்தந்த தனி மனிதன் தான். அதனாலதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் அவர்தான் உண்மை அறிவை வெளிப்படும். உண்மை அறிவு என்பது என்னன்னாக்கா அவங்களுடைய வெளிப்பாடு. அதனால அந்த விதத்துல வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆற்றுப்படுத்துறதுக்கு கல்வி நிச்சயமாக வந்து கருவியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் தருகிறது, இன்னும் அதை வந்து மாற்றிக்கொண்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுது.